ശ്ലോകം 54. ദിവി അവാദ്യന്ത തൂര്യാണി പേതുഃ കുസുമവൃഷ്ടയഃ മുനയഃ തുഷ്ടുവുഃ തുഷ്ടാ ജഗുഃ ഗന്ധർവ കിന്നരാഃ. ദിവ്യവാദ്യന്ത തൂര്യാണി പേതുഃ കുസുമവൃഷ്ടയാ മുനയസ്തുഷ്ടുവുസ്തുഷ്ടാ ജഗുർഗന്ധർവ കിന്നരാഃ. ദിവി ചനന സ്വർഗത്തിലെ തൂര്യാണി വാദ്യഘോഷങ്ങൾ അവാദ്യന്ത മുഴക്കപ്പെട്ടത് പേതുഹു വർഷിച്ചത് മഴ വർഷിച്ചത് കുസുമവൃഷ്ടയഹ പുഷ്പത്താലെ இருக்கிற അർച്ചനകൾ നടത്തിന ദേവറുകളെല്ലാം മുനയഹ മുനികൾ തുഷ്ടുവുഹു സ്തുതിച്ച ഭഗവാനെ ഗന്ധർവ കിന്നരാഹ ഗന്ധർവர்களுം കിന്നരர்களுം ജഗുഹു സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് പാട്ടുപാടി ആനന്ദமாக നടനം ചെഞ്ച ഭഗവാനോട് അവതാരത്തിലെ അത്തനെ പേരും ഖുഷിയായിട്ടാ നരനാരായണ അവതാരത്തിലെ. 55ാவது ശ്ലോകം. നൃത്യന്തി സ്മ സ്ത്രിയഃ ദേവ്യ ആസീത് പരമമംഗളം ദേവാ ബ്രഹ്മ ആദയഃ സർവേ ഉപദസ്തുഃ അഭിഷ്ടവൈഃ. നൃത്യന്തി സ്മ സ്ത്രിയോ ദേവ്യാ ആസീത് പരമമംഗളം ദേവാ ബ്രഹ്മാദയഃ സർവേ ഉപദസ്തുരഭിഷ്ടവൈഃ. ദേവ്യഃ ദേവ്യഃ സ്ത്രിയഃ ദേവസ്ത്രീകൾ നൃത്യന്തി നൃത്തം ചെഞ്ച സ്മ அப்படின்னாக்கா தேவஸ்திரீகள் நൃത്തம் செஞ்சாளாமே. നരനാരായണர்கள் അവതരിച്ചോണേ ദേവസ്ത്രീകളെല്ലാം നടനമാടിനാളെ. ദേവ്യഃ സ്ത്രിയഃ സ്മ പരമമംഗളമാസീത് ടോപ്പ് മോസ്റ്റ് മംഗളം വന്നു ചേർന്നത് ബ്രഹ്മാദയഃ ബ്രഹ്മ തുടങ്ങിയ സർവ ദേവാഹ എല്ലാ ദേവറുകളും അഭിഷ്ടവൈഹി നല്ല സ്തുതികളാല് ഉപദസ്തുഹു നരനാരായണർകളെ സ്തുതിച്ച. 56ാவது ശ്ലോകം. യഹ മായയാ വിരജിതം നിജയാ ആത്മനീതം ആത്മനി ഇദം ആത്മനീതം ഗേ രൂപഭേദം ഇവ തത് പ്രതിചക്ഷണായ ഏതേന ധർമ്മസദനേ ഋഷിമൂർത്തിന അദ്യ പ്രാതുഃ ചകാര പുരുഷായ നമഃ പരസ്മൈ. യോ മായയാ വിരജിതം നിജയാത്മനീദം ഗേരൂപഭേദമിവ തത് പ്രതിചക്ഷണായ ഏതേന ധർമ്മസദനേ ഋഷിമൂർത്തിനാദ്യ പ്രാതുശ്ചകാര പുരുഷായ നമഃ പരസ്മൈ. സ്വന്തം യോഗമായതിനാല് அந்த வைகுண்டநாதன் இந்த மித்யா பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சார். அந்த ஈஸ்வரன் அவரோட யதார்த்தத்தை பிரகடனப்படுத்துறதுக்காயிட்டு தர்ம பிரஜாபதியோட புத்திரர்களாயிட்டு அவதரிச்சிருக்கார். பரம்புருஷனான அந்த பகவானுக்காயிட்டு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் നരനാരായണർകളെ വാഴ്ത്തി സ്തുതിച്ച. ഗം ജനന ആകാശം ഗേ ആകാശത്തില് കാണപ്പെടുற ரூபபேதமிவா ரூபபேதங்களுக்கு துல்லியமாயிட்டு இருக்கிற மாயா பிரபஞ்சத்தை பகவான் நாராயணனாக்குமே சிருஷ்டிச்சது. வானத்துக்கிட்ட
ஒரு குடத்தை கொண்டு வச்சா அதுக்குள்ளேயும் நமக்கு வானத்தை பார்க்கறதுக்கு சாதிக்கும். எந்த ஒரு பொருளோடு ஷேப்பையும் நமக்கு அந்த வானத்தை பார்க்கறதுக்கு சாதிக்கும். வானத்தோடு நேர நம்ம ஒரு ஓட்ட பாத்திரம் ஸ்கொயரா இருந்து ஓட்ட பாத்திரத்தை நம்ம பிடிச்சோம்னா ஸ்கொயரா தெரியும், அது இன்னொரு வானம் மாதிரி தெரியும். அப்படி வானத்துல காணற ரூபவேதமிவா, ரூபவேதங்களுக்கு துல்லியமாயிட்டு இருக்கிற மாயா பிரபஞ்சத்தை பகவான் நாராயணன் சிருஷ்டிச்சார். ஆக்சுவலாயிட்டு வானம் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா நம்ம விவித ஷேப்ல அந்த வானத்துக்கு நேரா விவித ஷேப்ல நம்ம ஒவ்வொரு பொருள்களை பிடிக்கும் போது அந்தந்த ஷேப்ல அந்த வானம் தெரியற மாதிரி, அப்படி அதுக்கு ஈக்குவலாயிட்டு மாயா பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிச்சார். யஹா அதை சிருஷ்டிச்சது ஆராக்குமோ அது பகவான் நாராயணன் தானே. நிஜயா மாயையா, பகவானோட சொந்த மாயையால ஆத்மனி விரஜிதம் இதம், பகவானோடு சொந்த மாயையாலேயே உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை பிரதிச்சனாயா சர்வ உயிரினங்களுக்கும் நல்லது வர்றதுக்காயிட்டு தர்ம உபதேசம் கொடுக்கறதுக்காயிட்டு அத்யா இப்போ தர்ம சதனே தர்மதேவனோடு சதனே வீட்டுல ஏதேனா ரிஷியாயிட்டு ரூபம் எடுத்துண்டு ரிஷி மூர்த்தினா பிராதுஹு சகாரா பிரகடமாயிட்டு நிக்கிறேளே. அப்படியெல்லாம் இருக்கிற பரஸ்மை நமஹா பரம்பொருளுக்காயிட்டு எங்களோட நமஸ்காரம். நரநாராயணர்கள் ரெண்டு ரூபமாக்கம் இருந்தா கூட அவளுடைய சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதனால நரனையும் நாராயணனையும் தனித்தனியா தேவர்கள் இங்க ஸ்துதிக்கலை, அவ ரெண்டு பேரையும் ஒரு சேர சேர்த்தி வச்சு ஸ்துதிக்கிறா. 57வது ஸ்லோகம். சஹ அயம் ஸ்திதி व्यदिगर उपशमाय सृष्टान् सत्वेन नः सुरगणान् अनुमेय तत्त्वः दृश्याद् अद अभ्रकरुणेन विलोकनेन यद् श्रीनिकेतम् अमलम् यद् श्रीनिकेतम् अमलम् क्षिपद अरविन्दम् सोऽयं स्थितिव्यधिकरोपशमाय सृष्टान् सत्त्वेन न सुरगणान् अनुमेय तत्त्व दृश्यादभ्रकरुणेन विलोकनेन यच्छ्रीनिकेतममलं क्षिपतारविन्दम्. அது அப்படியா இருக்குமோ இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஊகத்தால மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமா இருக்கிற பகவான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு சத்குணத்தால சிருஷ்டிக்கப்பட்ட தேவர்களாயிருக்கிற எங்களை லக்ஷ்மி தேவியோடு வாசஸ்தானமாயிருக்கிற தாமரை பூவை கொடியும் ரொம்ப ரொம்ப துச்சப்படுத்துற கருணார்திர கடாட்சமாயிருக்கிற பகவான் எங்களை காப்பாத்தணுமே அனுகிரகிக்கணுமே. அத அப்ரகருணேனா குறவில்லாத காருண்யத்தால இருக்கிற விலோகனேனா கண்களால எங்களை திருஷ்யாத் பார்க்கணுமே பகவானே. அமலம் ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத ஸ்ரீநிகேதம் லக்ஷ்மி தேவியோட வாசஸ்தானமாயிருக்கிற அரவிந்தம் அந்த தாமரைய க்ஷிபதா தாமரையோடு அந்த தேஜஸ கோடியும் இல்லாம பண்ற அளவுக்கு சிரேஷ்டமாக்கும் பகவானோட கண்கள் அந்த அளவுக்கு சிரேஷ்டமா இருக்கிற பகவத் கண்களால எங்களை பகவான் பார்க்கணுமே. அனுமேய தத்துவா ஊகங்களால மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியற தத்துவங்களோடு கூடின சஹ ஆயாம் அப்படியெல்லாம் இருக்கிற பகவான் பகவானோட குணகணங்களை நம்ம யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரீரத்துல ஹிமோகுளோபின் கம்மியாச்சுன்னா தலச்சுத்தல் உண்டாகும். அதே மாதிரியே சுகர் கம்மியா இருந்தா தலச்சுத்தல் உண்டாகும். அதே மாதிரி ப்ரெஷரோட வேரியேஷன் இருந்தானா தலச்சுத்தல் உண்டாகும்.
ஒருத்தருக்கு ஒரு தலைச்சுத்தல் வந்தது அப்படின்னாக்கா அது எதனால வந்தது அப்படிங்கிறத அதா இருக்குமோ இதனால இருக்குமோ அப்படின்னு ஊகம் பண்ணி நம்ம அந்த தலைச்சுத்தலோட காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பகவானோடு அந்த மகிமைய பகவான ஊகங்களால மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பகவான் இப்படி இருப்பரோ அப்படி இருப்பரோ அப்படின்னு அப்படி பகவானோட குணகணங்களை நல்லா சிந்திச்சு தெரிஞ்சுக்கணும். உடம்புல இருக்கிற வியாதிக்கு காரணங்களை சிந்தனை பண்ணி யோசிச்சு மண்டைய புகைச்சுக்கிற மாதிரி சிந்திக்கணும். காரியம் அப்படிங்கிறதுல இருந்து அதனோட காரணத்தை காணறதாக்கும் அனுமானம் அப்படிங்கிறது. பகவத் தத்துவத்தோடு உண்மையான அவஸ்தை அப்படிங்கிறது சிந்தனை பண்ணி தெரிய வேண்டிய விஷயமாக்கும். அலைகள் உண்டானது எப்படி அப்படின்னு சிந்திச்சானா சமுத்திரம் இருக்கிறதுனாலயாக்கும் அலை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அலையும் இல்லை. அனுமேய தத்துவனாயிருக்கிற பகவான் ஸ்திதி வெதிகரா பிரபஞ்சத்துல ஸ்திதி பண்ற எல்லா விஷயங்களுக்கும் வெதிகரம் அப்படின்னா சேஞ்சஸ் உண்டாகிற விஷயங்கள், அழிவு உண்டாகிற விஷயங்கள் அதாக்குமே இந்த மாயா பிரபஞ்சத்துல இருக்கு. வெதிகர உபசமாயா அழிவை இல்லாம பண்றதுக்கு ஆயிட்டு சத்வேனா சத்துவ குணத்தால சிருஷ்டான் சிருஷ்டிச்ச சுரகணான் தேவர்களாயிருக்கிற நகா எங்களை பகவானோடு குறவில்லாத காருண்ய கடாட்சத்தால பார்த்து அனுகிரகம் பண்ணணுமே பகவானே. 58வது ஸ்லோகம். ஏவம் சுரகணைஹி தாதா பகவந்தௌ அபிஷ்டுதௌ லப்த அவலோகைஹி யயதுஹு அர்ச்சிதௌ கந்தமாதனம். ஏவம் சுரகணைஸ்தாதா பகவந்தாவபிஷ்டுதௌ லப்தாவலோகைர்யயதுரர்ச்சிதௌ கந்தமாதனம். இப்படியாக ஸ்துதிக்கிற தேவர்களை கருணையோடு கூடிட்டு பார்த்த நரநாராயணர்கள் தபசுக்காயிட்டு கந்தமாதன பர்வதத்துக்கு கிளம்பி போனா. தாதா மைத்ரேயர் விதுரரை புத்ரா அப்படின்னு பாசத்தோடு கூடி கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார், ஏவம் இப்படியாக சுரகணைகி தேவர்களால அபிஷ்டுதவ் நன்னா ஸ்துதிக்கப்பட்ட பகவந்தவ் நரநாராயணர்கள் 2 பேரும் தேவர்களை நன்னா பார்த்தா கருணையோடு கூடிட்டு பார்த்தா. லப்த அவலோகைகி நரநாராயணர்களோடு அந்த காருண்ய கடாட்சம் கடச்சவர்களானா தேவர்கள். இங்க நரனேயும் நாராயணனேயும் 2 பேரையும் சேர்த்து சொல்றதுனாலேயாக்கும் இங்க பகவந்தவ் அபிஷ்டுதவ் அப்படின்னு சேர்த்தி சொல்லப்பட்டது. அதனாலேயே அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா. தேவர்கள் நரநாராயணர்களை அர்ச்சிதவ் 2 பேரையும் அர்ச்சிச்சா. அதுக்கப்புறமா நரநாராயணர்கள் கந்தமாதனம் பதரியாசிரமத்துல நல்ல ரொம்ப மனமெல்லாம் இருக்கிற சுகந்தம் இருக்கிற அந்த கந்தமாதன பர்வதத்துக்கு யயௌ 2 பேரும் ஒரு சேர யாத்திரையானா. 59வது ஸ்லோகம். தௌ இமௌ வை பகவதஹ ஹரேஹே அம்சௌ இஹ ஆகதௌ பாரவ்யயாய ச புவஹ கிருஷ்ணௌ யது குரு உத்வஹௌ தாவிமௌ வை பகவதோ ஹரேரம் சாவிஹாகதௌ
ഭാരവ്യയാജ ഭുവ കൃഷ്ണോ യദു കുരുദ്വഹൗ. பகவான் விஷ்ணுவோடு அம்சாவதாரமாயிருக்கிற நரநாராயணர்கள் துவாபர யுகத்துல பூபாரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு கிருஷ்ணார்ஜுனர்களாயிட்டு அவதாரம் எடுத்தா. தௌ നരനാരായണர்களാക്കും ഇമൗ ഇവ ആരത് ഇവ அந்த நரநாராயணர்களாக்கும் சுவயம்புவ மன்வந்தரத்துல இருக்கிற நரநாராயணர்களாக்கும் இப்போ இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனர்கள். பகவதஹா ஹரேஹே பகவான் நாராயணனோடு அம்சௌ அம்சாவதாரங்களாக்கும் அவ. இஹ ஆகதௌ இங்க இந்த பூமியில வந்திருக்காவா. புவஹா பூமியோடு பாரம் பூபாரத்தை வியஹா இல்லாம பண்றதுக்காயிட்டு துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டவா அம்சாவதாரம் எடுத்திருக்கா. கிருஷ்ணௌ ரெண்டு கிருஷ்ணர்களாக்கும் அவ, ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் നരനും നാരായണനും. യദു യദുവംശ കുരു കുരുവംശ ഉദ്വഹൗ യദുവംശ കുരുവംശങ്ങളെ യദുവംശ പരമ്പരയെയും കുരുവംശ പരമ്പരയെയും ഉദ്വഹൗ നല്ല പുകളുള്ളതാക്കി തീർക്കறதுக்காയിട്ടവ அவதரிச்சிருக்கா. யதுகுலத்திலையும் குருகுலத்திலையும் அவதாரம் பண்ணியிருக்கா. ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டும் அர்ஜுனனாயிட்டும். ஸ்லோகம் 60. ஸ்வாஹா அபிமானினஹ ச அக்ரேஹ ஆத்மஜான் த்ரீன் அஜீஜனத் பாவகம் பவமானம் ச சுஜிம் ச ஹுதபோஜனம். ஸ்வாஹாபிமானினச்சாக்னேராத்மஜாம் ஸ்த்ரீனஜீஜனத் பாவகம் பவமானம் ச சுஜிம் ச ஹுதபோஜனம். அக்னிதேவனோடு பத்னியாயிருக்கிற ஸ்வாஹா സ്വാഹാക്ക് 3 പുത്രர்கள் പാവകൻ പവമാനൻ ശുചി. ദക്ഷ പ്രജാപതിയോട് 13 പുത്രികളെ ധർമ്മദേവനുக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததாயிட்டு നമ്മൾ பார்த்தோம். ശ്രദ്ധ മൈത്രി ദയ ശാന്തി തുഷ്ടി പുഷ്ടി ക്രിയ ഉന്നതി புத்தி மேதா திதிட்சா ஹ்ரீ மூர்த்தி அப்படின்னு. தட்ச பிரஜாபதிக்கு மொத்தம் 16 பெண் குழந்தைகள். அதுல ஸ்வாஹா சொதா சதி இவாளை இனி தனியா எடுத்து சொல்லப்படுறது. அபிமானினஹா அக்னேஹே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதை இருக்கிற அபிமானியா இருக்கிற அக்னிலேருந்து ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படிங்கிற பத்னி த்ரீன் 3 ஆத்மஜான் புத்திரர்களை அஜீஜனது ஜனிப்பிச்ச. ஹுதபோஜனம் ச பாவகம் ஹோமாக்னியில சமர்ப்பிக்கிற எல்லா பொருள்களையும் சாப்பிடுற பாவகனும் பவமானம் ச சுஜிம் பாவகனும் பவமானனும் சுஜியும் அக்கும் அக்னியில சுவாகாக்கி ஜனிச்ச புத்திரர்கள். ஸ்லோகம் 61. तेभ्यः अग्नयः समभवन् चत्वार्यंशत् च पञ्चच ते एव 49 सागं पितृपितामहैः तेभ्योऽग्नय समभवं चत्वार्यंशश्च पञ्चच त एवैकोनपञ्चाशत् सागं पितृपितामहै. അഗ്നിക്കും സ്വാഹയ്ക്കുമായിട്ട് 3 പുത്രர்கள் பார்த்தோம். பாவகன் பவமானன் சுஜி. இந்த 3 புத்திரர்களுக்குமாയിട്ട് 45 புத்திரர்கள் உண்டாச்சு. பிதாமகனாயிருக்கிற அக்னிதேவனுக்கும் அவரோட 3 புத்திரர்களுக்கும்
இந்த 45 பேரக்குழந்தைகள் உண்டாச்சு. பிதாமகனாயிருக்கிற அக்னி தேவனுக்கு 3 புத்திரர்கள் உண்டாச்சு. அந்த 3 புத்திரர்களுக்குமா சேர்ந்து 45 குழந்தைகள் உண்டாச்சு. அப்போ பிதாமகனாயிருக்கிற அக்னி தேவனுக்கு 45 பேரக்குழந்தைகள் உண்டாச்சு. ஸ்வாஹா அக்னி புத்திரர்களில 3 പുത്രர்களாக்குமே அவளுக்கு உள்ளது நம்ம பார்த்தோம். அவ 3 பேருக்குமா சேர்ந்துண்டு 40 45 പഞ്ചചത്വാരിംശത് 45 ചത്വാരിംശത് 40 പഞ്ചചത്വാരിംശത് 45 അഗ്നയഃ അഗ്നികൾ സമഭവൻ ഉണ്ടാச்சு. அக்னி பரம்பரையே இங்க சொல்லப்படுறது. பிதிருபிதாமகைஹி பிதர்களோடு கூடிட்டும் பிதாமகர்களோடு கூடிட்டும் சாகம் இவா எல்லாரோடு கூடிட்டும் தே அவா அந்த அக்னிகள் 49 50 1 கம்மி 49 அக்னிகள் உண்டாச்சு. அக்னியும் சுவாஹாய்க்கும் சேர்ந்து 3 குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அக்னி 1, அதுபோக அவளுக்கு 3 புத்திரர்கள் 1 3 4. இனி இந்த புத்திரர்கள் 3 புத்திரர்களுக்கும் சேர்ந்து 45 குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 1 + 3 + 45. அப்போ அக்னி அப்படிங்கிறது மொத்தம் 49 ஆயிட்டு செப்பரேட் செய்யப்படுறது. ஹோமத்துல தேவதா சமர்ப்பணம் நடத்துறத அக்னி தேவன் வழியாக்கும் அந்த சமர்ப்பணத்தை நடத்தப்படுறது. ஓரோ தேவதைக்கும் செப்பரேட் அக்னி தேவன் வழி ரெப்ரசன்ட் செய்யப்படுறது. ஓரோ தேவதைக்கும் ரெப்ரசன்ட் செய்யறது தனித்தனியா இருக்கிற ஓரோ அக்னிகளாக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த 49 அக்னிகள் வழியாக்கும் தேவதைகளுக்கு நம்ம ஹோமத்துல தேவதா சமர்ப்பணம் நடத்துறோம். இப்ப சுவாஹா அக்னி தம்பதிகள் அவளுக்கு 3 புத்திரர்கள். அந்த 3 புத்திரர்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து 45 புத்திரர்கள். அப்போ அக்னியோடு 3 புத்திரர்கள் அப்படின்னு பார்க்கறத அக்னி 1 புத்திரர்கள் 3 1 3 4. இனி அந்த புத்திரர்களோடு 45 புத்திரர்கள் அதையும் சேர்த்தினா 1 + 3 + 45 49 அப்படின்னு கிடைக்கும். இப்படி 49 அக்னிகள் வழியாக்கும் தேவதா சமர்ப்பணம் செய்யப்படுறது. 62வது ஸ்லோகம். வைதானிகே கர்மணி யத் நாமபிஹி பிரம்மவாதிபிஹி ஆக்னேயஹ இஷ்டயஹ யஜ்ஞே நிரூப்யந்தே அக்னயஹ துதே. வைதானிகே கர்மணி யன்னாமபிர் பிரம்மவாதிபி ஆக்னேய இஷ்டயோ யஜ்ஞே நிரூப்யந்தே அக்னயஸ்துதே. வேதங்களை சொல்லிண்டு யஜ்ஞ கர்மங்களில பிராமணா பகவத் நாமங்களை சொல்லிண்டு ஆஹூதி பண்றாளே அந்த மந்திரத்தோடு அபிமானிகளாயிருக்கிற தேவதைகளாக்கும் இந்த 49 அக்னிகளும். வைதானிகே யஜ்ஞே கர்மணி வேத தர்மபரமாயிருக்கிற கர்மங்களில எது நாமபிகி எதெல்லாம் நாமங்களை சொல்லிண்டாக்குமோ பிரம்மவாதிபிகி வேத உச்சாரணம் செய்யற பிராமணாளால ஆக்னேயா அக்னி வழி சமர்ப்பிக்கிற இஷ்டயா யாகங்கள் நிரூப்யந்தே தேவர்களுக்கு செய்யப்படுறதோ தே அவளாக்கும் ஆக்னேயா இப்ப சொன்ன 49 அக்னிகள். 63வது ஸ்லோகம்.
അഗ്നിശ്വാത്ത ബർഹിഷദഃ സൗമ്യാഃ പിതര ആജ്യവാഃ സ അഗ്നയോഃ അനഗ്നയഃ തേഷാം പത്നി ദാക്ഷായണീ സുധാ. സ്വതാവോട് 4 கணவர்கள் ஆரெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அக்னிஸ்வாத்தா, அக்னிஸ்வாத்தர்கள், பர்ஹிஷத்துகள், சௌமியர்கள், ஆஜ்யபர்கள் இப்படின்னு 4 டைப் பிதர்களாக்கம் உள்ளது. அவளோட பத்னியாக்கும் தட்சபுத்திரியா இருக்கிற சுதா. அக்னேஷ்வாத்தா பர்ஹிஷத சௌம்யா பிதர ஆஜ்யவா சாக்னயோனக்னயஸ்தேஷாம் பத்னி தாட்சாயணீ சுதா. அக்னிஸ்வாத்தர், பர்ஹிஷது, சௌமியன், ஆஜ்யபர்கள் இப்படின்னு பிதற்களை 4 குரூப் ஆயிட்டு செப்பரேட் செய்யப்பட்டிருக்கு. ச அக்னயஹா, அக்னி கர்மங்களோடு கூடிட்டு இருக்கிற இவா. அனக்னயஹா, அக்னி கர்மங்கள் இல்லாதவா. தேஷாம் இப்படி இருக்கிற 4 பேரோட பத்னியாக்கும் தாட்சாயணி அப்படிங்கிற சுதா. பிதர்கள் 4 குரூப் ஆக்கும் அப்படின்னு பார்த்தோம். அக்னி கர்மம் இருக்கிறவாளும் அக்னி கர்மம் இல்லாதவாளும். நாலு பேர் இப்ப பார்த்தோம். அக்னிஷாத்தர்கள், பர்ஹிஷத்துகள், சௌமியர்கள், ஆஜ்யவர்கள் அப்படின்னு. இதுல அக்னிஷாத்தர்களும் பர்ஹிஷதர்களும் அக்னி கர்மம் இருக்கிறவாளாக்கும். அதனால அவளை சாக்னிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. சௌமியாகா பிதர ஆஜ்யவாகா, இவா 2 குரூப்புகளும் அக்னி கர்மம் இல்லாதவாளாக்கும். அதனால இவாளுக்கு இந்த குரூப்புக்கு பேரு அனக்னிகள். இப்படி இந்த 4 பேரோட மனைவியாக்கும் சொதா அப்படிங்கிற தட்சபுத்திரி. ஸ்லோகம் 64. தேப்யஹ ததார கன்யே த்வே வயுனாம் தாரிணீம் சுதா உபே தே பிரம்மவாதின்யௌ ஞான விஞ்ஞானபாரகே தேப்யோ ததார கன்யே த்வே வயுனாம் தாரிணீம் சுதா உபேதே பிரம்மவாதின்யௌ ஞான விஞ்ஞானபாரகே. சொதையோடு புத்திரிகளான வயுனா, தாரிணி இப்படி இருக்கிற 2 புத்திரிகள் சாஸ்திரஞானத்தால ஜீவன் முக்தர்களாய் தீர்ந்தா. வேதஞானிகளாயிருக்கிற ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிற சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற சொதையோடு 2 புத்திரிகளை இங்க எடுத்து சொல்லப்படுறது. தேப்யஹா 4 குரூப் பிதற்களிலேந்து சொதா சொதா அப்படிங்கிற அக்னியோடு மனைவி. வயுனாம் தாரிணீம் த்வே கன்யே ததாரா 2 புத்திரிகளை கர்ப்பம் தரிச்சா.
வயுனா தாரிணி அப்படின்னு 2 புத்திரிகள். தே உபௌ അവ 2 പേരും ബ്രഹ്മവാദിന്യൗ വേദമന്ത്രങ്ങൾ ചൊല്ലറവാളാക്കും, വേദമന്ത്രങ്ങളെ ചൊല്ലിക്കൊടുക്കറവാളുമാക്കും. ജ്ഞാന വിജ്ഞാന പാരകെ ടോപ്പ് മോസ്റ്റ് പദവിയിലെ ശാസ്ത്രജ്ഞാനത്തോട് ടോപ്പ് മോസ്റ്റ് പദവിയിലെ വന്നു ചേർന്നവ அப்படின்னா ജീവൻ മുക്ത അവസ്ഥയെ പ്രാപിച്ചവാളാക്കും. അവ വേദമന്ത്രങ്ങളെ കരച്ചു കുടിച്ചവ. ഇവ കല്യാണം പണിക്കാത്തതിനാല് അവൾക്ക് കുഴന്തകളുമില്ലേ. 65வது ശ്ലോകം. ഭവസ്യ പത്നി തു സതി ഭവം ദേവം അനുവ്രത ആത്മനഃ സദൃശം പുത്രം ന ലേഭേ ഗുണശീലതഃ. ഭവസ്യ പത്നി തു സതി ഭവം ദേവമനുവ്രത ആത്മനഃ സദൃശം പുത്രം ന ലേഭേ ഗുണശീലത. ശിവപത്നിയായിരിக்கிற സതിക്ക് പുത്രൻ ഉണ്ടാകലെ. ഭവസ്യ പത്നി തു സതി പരമശിവ പത്നിயான சதியாகட்டும். பவம் அப்படிங்கிற தேவம் தேவனை அனுவிரதா பூஜை பண்றவளாயிருந்தா, குணசீலதா குணத்தாலயம் பிரவൃத்தியாலயம், ஆத்மனஹா சதிக்கு சதிருஷம், ஆத்மனஹா சதிருஷம் சதிக்கு ஈக்குவலான புத்திரம் புத்திரனை ந லேபே கிடைக்கலை. மகாதேவனை திருமணம் பண்ணின சதீதேவிக்கு தேவி ஆசைப்பட்ட மாதிரி தேவிக்கு சமம் ஈக்குவலான குணசீலதை இருக்கிற புத்திரனை கிடைக்கலை. ஸ்லோகம் 66. பிதரி அப்ரதிரூபே ஸ்வே பவாய அநாகசே ருஷா. അപ്രൗഢ ഇവ ആത്മന ആത്മാനം അജഹാദ് യോഗ സംയുത. പിതര്യപ്രതിരൂപേ സ്വേ ഭവായാനാഗസേരുഷാ അപ്രൗഢേവാത്മനാത്മാനമജഹാദ്യോഗ സംയുത. எந்த ஒரு ரீசனும் இல்லாதக்கு சதீதேவியோடு அப்பா தட்சன் பரமசிவன் கிட்ட இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்ததை பார்த்தோன்னே பதிவிரதையா இருக்கிற சதீதேவிக்கு அது தாங்காத்ததுனால யோக சக்தியினால சொந்தம் சரீரத்தை வெடிஞ்சா. ஸ்வே பிதரி சதீதேவியோடு அப்பா அப்ரதிரூபே അനുകൂലം അല്ലാത്ത അവസ്ഥയില ഇരുന്നോണ്. അനാഗസേ ഭവായ പരമശിവൻ കിട്ട പരമശിവൻ എന്ത ഒരു പാപവും ചെയ്യാത്ത അവസ്ഥയിലാക്കും. പരമശിവൻ കിട്ട ദക്ഷനുക്ക് വിദ്വേഷം ഉണ്ടാച്ചു. സതീദേവിയോട് അപ്പ ദക്ഷൻ சத்குணங்கள் இருக்கிற பரமசிவன் கிட்ட கோவிச்சுட்டு இருக்கார். ருஷா கோபம் வந்தது. அதனால சதீதேவிக்கு அப்ரௌட இவ பக்குவதை வந்துட்டில்லாத்தவள மாதிரி, பகுத்தறிவு இல்லாத்தவள மாதிரி, ചൊൽപേച്ച് കേൾക്കാത്തവളായിട്ട്, യോഗ സംയുത യോഗനിഷ്ഠയില ആത്മന സ്വയമായിട്ട് ആത്മാനം തന്നോട് ശരീരത്തെ
அஜஹாத் வேண்டான்னு வச்சா. சதீதேவி தன்னோட யோகனிஷ்டையால தனக்குள்ள அக்னிய ஜொலிப்பிச்சு സ്വന്തം ശരീരത്തെ അഗ്നിയില ഹോമിച്ച. ശരീരം ഇല്ലാത്തവളാണ്. அதனால அந்த சதீதேவிக்கும் புத்திரர்கள் உண்டாகலை. இப்படி சொல்லிண்டு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்ற கதையாக்கு நம்ம பார்த்தோம். இப்படி சொல்லிண்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 4வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்தது வருது தட்சயாகம் எல்லாமாக்கும் நம்ம பார்க்க போறோம்.